அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 24ஆம் தேதி முதல் பெண் வெளியுறவுத்துறை அதிகாரி சிபி முத்தம்மா அவர்களுடைய பிறந்த தினம் என்று 20ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் பிறந்தவங்க. கர்நாடக மாநிலம் விராஜ்பேட்டையில் பிறந்தவர். 1924ஆம் ஆண்டு வனத்துறை அதிகாரியாக இருந்த தந்தை இறந்தபோது வனத்துறை அதிகாரியாக இருந்த இவருடைய தந்தை இறந்த பொழுது இவருக்கு வயது 9. தான் கஷ்டப்பட்டாலும் 4 குழந்தைகளையும் நன்கு படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தார் அம்மா. மடிகேரியில் பள்ளி படிப்பு, சென்னை பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த பிறகு பிரசிடென்சி கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்தார். 3 முறை தங்கப்பதக்கம் வென்றார். வெளியுறவுத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது இவரது விருப்பம். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதினார். அதில் வெற்றி பெற்று நாட்டின் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். இவரை பணியில் சேர விடாமல் தடுக்க பல முயற்சிகள் நடந்தன. இவரது திறமைக்கு முன்பு எதுவும் எடுபடவில்லை. நாட்டின் முதல் பெண் வெளியுறவு அதிகாரியாக 1949இல் பணியில் சேர்ந்தார். அளவு கடந்த ஆர்வம், துடிப்போடு பணியை தொடங்கினார். ஆண் பெண் அதிகாரிகளிடையே பாகுபாடு, தனித்தனி விதிமுறைகள் இருந்தன. திருமணம் செய்து கொள்ள அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும். குடும்ப பொறுப்பு பணித்திறனை பாதிக்கும் நிலை ஏற்பட்டால் பணியிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்றும் சட்டப்பிரிவில் கூறப்பட்டிருந்தது. பணிமுதிர்வு, பதவி உயர்வு போன்றவற்றில் பெண்கள் உரிமை கோர முடியாது என்ற விதியும் இருந்தது. இது போன்ற சட்டங்கள் பெண்ணுரிமை, சமத்துவம், அரசியல் சாசனத்துக்கு எதிரானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலின பாகுபாடுகள் களையப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் முத்தம்மா. இந்த சிபி முத்தம்மா இவங்க தொடர்ந்திருக்கிறாங்க. வழக்கை விசாரித்தவர் நீதிபதி கிருஷ்ணய்யர். இந்த விதிகள் அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்டது என்று அறிவித்த நீதிபதி இவர் பதவி உயர்வுக்கு எல்லா வகையிலும் தகுதியானவர் என்று தீர்ப்பு கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த இந்த தீர்ப்பு ஆணாதிக்க கருத்து கொண்ட விதிகளை திருத்தி எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நெதர்லாந்து நாட்டின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார். பர்மா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், அமெரிக்காவில் தூதரக உயர் பொறுப்புகளில் முதலாக நியமிக்கப்பட்ட பெண் இவர்தான். 32 ஆண்டு அரசு பணிக்கு பிறகு 1982இல் ஓய்வு பெற்றார். ஆதரவற்றோர்